தாயிப் பயணம். நபி ஸல்லல்லாஹு அன் வாழ்க்கையின் மிகத் துயரமான நாள் மக்காவில். நபி ஸல்லல்லாஹு அன் 13 வருடம் மக்களை இஸ்லாமுக்கு கூப்பிட்டார். ஆனால் பெரும்பாலானவர்கள் கேட்கவில்லை. சிலர் கேட்டு பலர் கடுமையாக எதிர்த்தார்கள். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அன் தாயிப் என்று சொல்லப்படும் ஊருக்கு பயணம் செய்தார்கள். அது மக்காவிலிருந்து சுமார் 60 முதல் 70 கிலோமீட்டர் தூரம். அவர் உடன் தாயார் போன்ற அன்பு கொண்டவர் சைத் இப்னு ஹாரிதார் அலி இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அங்குள்ள முக்கியமான தலைவர்களிடம் சென்று, அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள், ஒரே இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைத்தார். ஆனால் அந்த தலைவர்கள், நீதான் நபியா? நீ பேசியது உண்மைனா? நீங்க எங்களுக்கு பெரிய அசிங்கம் என்று கேலி செய்தார்கள். அவர்கள் மக்களிடம், குழந்தைகளிடம் நபி ஸல்லல்லாஹை அவமதிக்க சொல்லினார்கள். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு மற்றும் சைத் அலி மீது கற்கள் எறிந்தார்கள். இருவரும் காயமடைந்தார்கள். நபி ஸல்லல்லாஹுவின் கால்